தாயால் கைவிடப்பட்ட 5 குழந்தைகளா? இணையத்தையே உலுக்கி வர்ற இந்த சோகமான செய்தி. இதை பற்றிய முழுமையான தகவலை பார்ப்பதற்கு முதல், இப்போதான் இந்த வீடியோவை முதல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க முழுமையான தகவலை பார்ப்போம். உண்மையிலேயே இப்படியான செய்திகளை பார்க்கல மனிதர்களோட மட்டும்தான் வாழ்கிறோமா அல்லது மிருகங்களோடையும் சேர்ந்து வாழ்கிறோமான்ற ஒரு கேள்வி வருது. இப்படிப்பட்ட சூழல் எப்படி அமைதுன்னு சொன்னால், புரிதல் இல்லாத வாழ்க்கை, இள வயதிலேயே திருமணம், இப்படி மனச்சாட்சியே இல்லாமல் கல் நெஞ்சம் கொண்டவர்களுக்கு எதற்கு திருமணம்? திருமணம் மட்டுமல்ல, 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 5 குழந்தைகள். தாயால் கைவிடப்பட்ட 5 உயிர்களுக்காக கதறும் ஒரு தந்தை. இலங்கையில் அங்குரச மாத்தரை என்று சொல்கிற ஒரு இடத்துல தான் இந்த துயரமான சோகமான சம்பவம் நடந்திருக்குது. கணவன் மனைவிக்குள்ள வேறு ஏதோ பிரச்சனை இருந்தாலும், வறுமையின் கோரமாக இருந்தாலும், பிள்ளைகளை சற்று சிந்திக்க வேண்டும். பெற்ற தாயால் கைவிடப்பட்ட அந்த குழந்தை பாலுக்கு பதிலாக தேநீரை குடித்து பசியை போக்குற அந்த கை குழந்தை என்ற நிலையை சற்று யோசிச்சு பாருங்க. ஒரு பால்மா பேக்கெட் கூட வாங்க முடியாமல் வெறும் தேநீரை புகட்டி பிள்ளைன்ற பசியை ஆற்ற அந்த தந்தைன்ற நிலைமையை பார்க்கும்போது கல் நெஞ்சமும் கரைந்து விடும். அம்மா வருவார் என ஏங்கும் அந்த விழிகள் சொல்லுகிறது 1000 கவலைகளை, அர்த்தங்களை. எத்தகைய துன்பம் வந்தாலும் பெற்ற பிள்ளைகளை நடுத்தருவில் விடுவதற்கு எப்படி மனம் வரும்? கணவன் பிடிக்கலையா, சரியில்லையா, சட்ட ரீதியாக பிரிந்து வாழ்வதற்கு இலங்கையில் அனுமதி உண்டு, சுதந்திரம் உண்டு. வறுமையின் கோரமா? எவ்வளவோ அரச நிறுவனங்கள் உதவி செய்கிறார்கள், எவ்வளவோ புலம்பெயர் உறவுகள் உதவி செய்கிறார்கள், எவ்வளவோ தனியார் நிறுவனங்கள் உதவி செய்கிறார்கள், எவ்வளவோ பிள்ளைகள் காப்பகம் இருக்கிறது. ஒரு பிள்ளைக்காக எத்தனையோ பேர் தவம் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கடல் கடந்து சென்று ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள். ஒரு பிள்ளைக்காக 5 பிள்ளைகளை தவிக்க விட்டு சென்ற தாயின் மனநிலையை யோசிச்சு பாருங்க. இந்த பிஞ்சுகளின் கண்களில் தெரியும் ஏக்கம் எப்பதான் தீரப்போகிறதோ தெரியவில்லை. அந்த தந்தை ஒரு பக்கம் தன் மனைவியை தேடுகிறார், அன்புக்காக அல்ல, தன் பிள்ளைகளின் அரவணைப்புக்காக. மறுபக்கம் தன் பிள்ளைகளின் பசிக்காக போராடுகிறார். இந்த தவறை செய்த தாய் தன் தவறை உணர்ந்து மனம் மாறி மீண்டும் தன் பிள்ளைகளோட ஒன்று சேரணும். இந்த பிஞ்சு குழந்தைகளோட கண்ணீரை துடைக்க தாயின் அரவணைப்பு வேண்டுமென எல்லாரும் பிரார்த்திப்போம். பால்குடி மறவாத இந்த கை குழந்தை உட்பட 5 குழந்தைகளை பசியோட தவிக்க விட்டுட்டு போன இந்த தாய் பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை மறக்காமல் கீழே எழுதிவிடுங்கள். இப்படியான இன்னுமொரு சம்பவத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.